நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 7. 1 Thessalonians chapter 4 verse 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம பரிசுத்திற்கு ஏதுவாக நடக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவருடைய ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பரிசுத்தமாக நடக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கு. அதையே இந்த அதிகாரம் 3வது வசனத்திலையும் பவுலடியார் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்படி இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளுமே நாம கவனமா இருக்கணும். இதே அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்தபடி நம்முடைய சரீரமானது பரிசுத்தமாக காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலையும் அதை பரிசுத்த ஜீவ பலியாக நாம ஒப்பு கொடுக்கணுங்கிறத பவுலடியார் எழுதியிருக்காரு. இந்த பரிசுத்திற்கு ஏதுவாக நாம நடக்காத போது அது தேவனையே அசட்டை பண்ணுகிற விதமா இருக்குங்கிறத நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற 8வது வசனம் சொல்லுது. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதும் நாம இந்த பரிசுத்தத்தில் நிலைநிற்பதற்காகவே. அப்படியாக பரிசுத்தமானது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்த சித்தமா இருக்கு. இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ளார கிடக்குது, பாவம் நிறைந்ததாக இருக்கு. நாம அன்றாடம் கேட்கிற நியூஸ்லயே எத்தனை அதிகமான பாவ கிரியைகளை கேள்விப்படுறோம். இப்படியான உலகத்துல நாம தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படணும். கடந்த சில நாட்களா நியூஸ்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்படியான ஒரு கொடுமை நிறைந்ததாகவே இந்த உலகம் காணப்படுது. சிறு பிள்ளைகள்னு பாராம எத்தனை அதிகமான கேடுகள் நடைபெறுது. இதையெல்லாம் செய்கிறவர்களாகவும் துணை போகிறவர்களாகவும் உலக தலைவர்களே காணப்படுறாங்க. இப்படியாக அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்களே காணப்பட்டா யாரிடத்துல போய் நாம நீதியை தேட முடியும்? யாரிடத்துல போய் நாம முறையிட முடியும்? நமக்கு இருக்கிற ஒரே நீதியுள்ள நியாயாதிபதி தேவன் மாத்திரமே. அவரை சார்ந்திருக்கிற நாம இந்த பரிசுத்தை காத்துக்கொள்ளணுங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஆண்டவர் மனுக்குமார்னா இந்த பூமியில வந்ததே இப்படியான பாவ சிந்தையானது மனுஷனுக்குள்ளார இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே. அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கவே அவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரு. இப்படியாக அவர் செய்து முடித்த போதிலும் அதன் அருமையை உணராதவர்களாகவே இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இப்படியான பாவ காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கும் போது அநேகர் தேவன் இருக்கிறாரா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. ஆனா நம் தேவன் இப்படியான பாவம் நம்முடைய வாழ்க்கையில அரங்கேறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் அறிவிக்க சொன்னாரு. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளார போகும்போது அது நம்மை விசுவாசத்துல எழுப்பி பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நடத்தும் என்பதற்காகவே. ஆனா இதையெல்லாம் அசட்டை பண்ணி இந்த உலகமானது பொல்லாங்கையே விரும்புகிறதாக இருக்கு. அதுல நாம எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. அந்தபடியாக இந்த உலகமே கோணலும் மாறுபாடாகவும் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நம்முடைய பரிசுத்தை காத்துக்கொண்டு அவருடைய வழிகளை நிலைநிற்கணும். அதற்காகவே நமக்கு வார்த்தைகளை அருளி செய்கிறாரு. அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல இந்த வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்தி நம்மை அதற்குள்ளார நடத்தணுங்கிறதுல மிகவும் கவனமா இருக்கிறாரு. இப்படியாக நாம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுங்கிறதே தேவனுடைய மிகுந்த கவனமா இருக்கு. நம்முடைய கவனமும் இதுல இருந்ததுன்னா நம்மை அசுத்தத்திலிருந்து விலக்கி பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்த ஆவியானவரும் துணை செய்வாரு. அந்தபடி நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தர்களாக இருக்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாக பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு மறுபடியுமாக நினைவுபடுத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளார கிடந்து பாவத்துல மூழ்கி போகும்போது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க குற்றமற்றவர்களும் பிழையற்றவர்களுமா இருந்த உம்முடைய பரிசுத்திற்கு ஏதுவாக நடக்கணுங்கிறத ஒவ்வொரு நாளும் நாங்க நினைவு கூறணும் ராஜா. அந்தபடியாக நீர் விரும்புகிற பரிசுத்திற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் நாங்க நடத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் துடை தேடி எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.